ஸோ அது கம்ப்ளீட்டாக நான் டிக்ரை பண்ணுறதுக்கும் தயாராக இல்லை. நமக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும், எதை அக்செப்ட் பண்ணலாம் எதை அக்செப்ட் பண்ணக்கூடாது எல்லாம் தான் வரும். கடையில் எல்லா பத்திரிகையும் தான் தூங்கும், நம்ம பார்க்கணும். இதுதான் ஒன்றா. ஆர் ரகோத்தமன், பெங்களூர். சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தை பற்றி ஜனங்களுக்கு புரிய வைக்க போகிறாராம். அதை பற்றி பேசினது பேப்பரில் வந்திருந்தது, அதை படித்தேன். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜனங்களுக்கு திட்டங்கள் செய்யும் போது அதில் மானியங்கள் வழங்கப்படுகிறது. அந்த மானியங்கள் வழங்கும் போது அரசாங்கத்துக்கு போதுமான நிதிகள் வராது. அந்த மாதிரி தான் 2Gயில் நடந்திருக்கு. இதை போய் எல்லாரும் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் துணை முதல்வராக இருந்துக்கிட்டு 2G ஸ்பெக்ட்ரத்தை பற்றி ஒன்றுமே இவருக்கு தெரியலன்னு தெரியுது. இவர் எப்படி துணை முதல்வராக இருக்காரு? இப்போ 2G ஸ்பெக்ட்ரத்தை பற்றி கிராமத்தில் வில்லேஜில் இருக்கிற ஒரு சாதாரண ஆளுகிட்ட போய் கேட்டாங்கன்னா, ஒரு லேடி கிழவிக்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் அடிக்கடி ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறேன். அப்போ வில்லேஜர்ஸ் கூட பிரயாணம் பண்ணும்போது கேட்பேன், உங்களுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் பற்றி உங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமான்ட்டு. அதுக்கு அவர் சொல்லுவார், தெரியாமன்னா எல்லாருக்கும் தெரியும், லேடிஸுக்கு தெரியுமான்னு கேட்பேன். லேடிஸுக்கு புரியலைன்னா ஜென்ஸு கேட்பாங்க வீட்டில், நாங்கள் புரிய வைப்போம்னு. அவர் எப்பயும் கலைஞர் டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா 2Gயை பற்றி ஒன்றும் தெரியாது. அதிமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்த பொழுதும் மத்தியில் அவங்களுக்கு தோதான அரசாங்கம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரத்தில் காங்கிரஸ் நாரி போயிருக்குது. அடுத்த பாராளுமன்றத்தில் இடத்துல அது வழிச்சு எரிஞ்சிட போகிறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட அதிமுக கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுறது சரியானபடியே தெரியவில்லை. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ அதிமுகவோட இப்போ பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி அதிமுக கம்யூனிஸ்டுங்க இவங்க எல்லாருமே ஊழலுக்கு எதிராக ஒரே அணியில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே அணிக்கு தேர்தலை சந்திக்க வாய்ப்பு உண்டா? மேலும் இந்த விஷயத்தில் பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் தாராளமாக கம்யூனிஸ்டுங்களுக்கு விட்டு கொடுத்தா இங்கே பிஜேபி அதிமுக கம்யூனிஸ்ட்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கூடவே விஜயகாந்த் வைகோ எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம். 234 தொகுதி, ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்காது. இந்த வாட்டி மெட்ராஸ்ல ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்காது. அந்த நிலைமை வர வாய்ப்பு இருக்கிறதா? அவர் சொல்ற கூட்டணி எல்லாம் வருமானது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாம் பிஜேபி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க நம்ப முடியாது. பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூல எல்லாரும் ஒரே பக்கம் நிற்கிறாங்க. அதில் கூட அப்பப்போ சட்டில் டிஃபரன்ஸ் காமிச்சுக்கிறாங்க அவங்க. ஸோ அது நடக்கும்னு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அவர் சொல்கிறது. காங்கிரஸுக்கும் ஏடிஎம்கேக்கும் வருது நல்லது இல்லைன்னு சொன்னார். அதை பற்றியும் கடைசியில் வச்சுக்கிறேன் நான். அதாவது 2 கேள்விகள் சார். ஒன்று, நீங்கள் மைனாரிட்டி மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிரான சிந்தனை கொண்டவர் என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுவதை பற்றி நாங்கள் எல்லாம் கவலைப்படுகிறோம். எங்களுக்கு உங்களை பற்றி மிக உயர்ந்த எண்ணம் உண்டு. ஒரு தலை சிறந்த வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு ராங் இமேஜ் உங்களை பற்றி ஒரு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டியில் ஃபார்ம் ஆனதுக்கு நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க? ரெண்டாவது, சுப்பிரமணியம் சுவாமி சோ என்று ஒரு கேரக்டரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கான்றது ரெண்டாவது, இட் இஸ் நாட் கன்சர்ன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு சிந்தனை உள்ளவர் இல்லை என்பதை ஆணித்தரமாக நம்பக்கூடியவர்கள் நாங்கள். இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீர்கள்? தமிழக முதல்வரே பேசுகிற மாதிரி இருக்கு. சற்றையை பாருங்க. துக்ளக்கிற்கு நிறைய முஸ்லிம் வாசகர்கள் இருக்கிறார்கள், கேள்வி எழுதுகிறார்கள், கடிதங்கள் எழுதுகிறார்கள். தலித் விரோதின்றாங்க. சார், ஜக்ஜீவன் ராம் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு ஜனதா பார்ட்டி அவரை நாமினேட் பண்ணப்போ இந்தியா ஃபுல்லாக கேம்பெயின் பண்ண வரணும். பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், எல்லா இடத்துலையும், கல்கட்டா, இங்கே. கருணாநிதி அப்பொழுது அதை முடிந்த அளவு எதிர்த்து இந்திரா காந்தியின் பக்கம் நின்றார். இந்திரா காந்தி அவர் பாஷையில் சொன்னால் பாப்பாத்தி, அவருடைய பாஷையில். அந்த பாப்பாத்திக்காக அந்த தலித் ஜக்ஜீவன் ராம் வராமல் தடுக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தவர்கள் டிஎம்கே. அவங்க ப்ராபகண்டா பண்ணி நான் அதுக்கு பயப்படணும். என்ன அப்படி நினைக்கிறதா நான் நினைக்கல. நினைச்சா அவங்க தப்பு. அது வணக்கம். நம்ம
எல்லாருமே நியாயம் எல்லா பக்கம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து முன்னாள் நீதிபதிகள் மேலே கூட வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது, அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு அது இதுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி விரக்தி, மனசில் சங்கடம் எல்லாமே கிளம்புது. இதெல்லாம் மாற்றவே முடியாதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்களுக்கே தெரியுது நீதிபதிகளை மதித்து நடக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது இந்த நாட்டில்? அப்புறமேல் வந்து நிராராடியாங்கிறவங்க வந்து அரசியல் தரகராக வந்து செயல்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே பேரம் பேசி நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது இது எப்படி மாறும்? எந்த காரணம் என்னென்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மூணாவது வந்து திரும்பி டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எப்படி தமிழ்நாட்டோட எதிர்காலம் இருக்கும்? இல்லை இவங்களேவும் சென்ட்ரோட இருக்கும்போது இருக்கும் அவங்களோடதுங்கிறது புரியல. நீங்கள் ஒரு கார்ட்டூனில் சொன்ன மாதிரி எல்லாம் உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு திருப்பி உங்கள் சொல்றதை கேட்குறோம் அப்படின்பாங்க. முன்னாள் நீதிபதி விவகாரம் பற்றி பேசினார். இது இப்போ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டே அவ்வளோ மட்டமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் லாயர்ஸ் கிட்ட இது சரக்கு கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டிட்டீரியரேஷன் லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கு. லாயர்ஸ் எல்லாம் என்ன சண்டை போடுறாங்க, அவங்களே சட்டத்தை நம்புறதில்லை, சண்டையை தான் நம்புறாங்க. நம்ம ஒரு லாயர்கிட்ட போனாக்க கேஸுக்காக போய் பிரயோஜனம் இல்லை, அடிதடிக்கு வரையா கொஞ்சம் ஒரு ஆளை அடிக்கணும்னு கூப்பிட்டு தேவைப்படலாம். அந்த லெவலுக்கு போயிடுது லாயர்ஸ் ப்ரொஃபஷன், லீகல் ப்ரொஃபஷன். அதில் ஜட்ஜஸ் வராங்க. அவர் கேஜி பாலகிருஷ்ணன் உண்மையை மறைச்சிருக்கார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தவர் உண்மையை மறைச்சி ஒரு மினிஸ்டருக்காக பேசியிருக்கார், உண்மையை மறைச்சிருக்கார். அது இப்போ பகிரங்கமாக வெளியில் வந்து போச்சு. இந்த அளவுக்கு ஒரு டிட்டீரியரேஷன் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் இதே நாட்டில் எவ்வளவு பெரிய நீதிபதிகள் இருந்தார்கள்ன்றது நினைச்சு பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டிலே கூட எப்பேற்பட்ட சிங்கங்கள்லாம் அங்கே இருந்தான்னு யோசிச்சு பார்க்கணும். யாராலையும் கரப்ட் பண்ண முடியாது, எந்த ஃபோர்ஸாலையும் பணிய வைக்க முடியாதுன்ற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண காலத்தில் ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரே ஒரு ஜட்ஜை பற்றி அப்போ கம்ப்ளைண்ட் வரும். அது என்ன கம்ப்ளைண்ட்? அவர் ஒருத்தர்கிட்ட ஜூனியராக இருந்தார், அவர் வக்கீலாக இருந்துச்சு, ஜட்ஜாக எலிவேட் ஆகிறதுக்கு முன்னால். அந்த சீனியர் அப்பியர் ஆனால் இவர் அட்ஜர்ன்மெண்ட் கேட்டால் கொடுத்துருவார். இதுதான் அவர் தெரிஞ்ச மிகப்பெரிய முறைகேடு. அப்போல்லாம் யாராவது தப்பு செஞ்சாங்களான்னு தெரியாது. இப்போ யார் நல்ல ஜட்ஜின்னா, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர்ஸ் யார் இப்போ இருக்கிறதுல நல்ல இப்போ வந்து அது இப்போ இருப்பாங்க, இருக்கலாம். இந்த மாதிரி போகிறது ஒரு நல்லவனை காட்ட முடியல. நல்லவன் நினைச்சா அப்புறம் பார்த்தா அயோக்கியனா இருக்கான். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் எவ்வளோ யோக்கியமானவர் நினைச்சோம் நம்மளாம். அது மாதிரி ஒரு பெரிய டிட்டீரியரேஷன் வந்திருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இதே கண்ட்ரியில் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய ஒரு மனுஷங்கள்லாம் வெளியில் வந்திருக்காங்க, பதவிகளில் இருந்திருக்காங்க, நீதித்துறையில் இருந்திருக்காங்க. நினைக்கும் போது அது நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னேட் ஸ்ட்ரென்த், அது வெளியில் வரணும். டாப் பீப்புள், மந்திரிகள், முதலமைச்சர்கள், பிரதம மந்திரி சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். யதா ராஜா ததா பிரஜா. அவங்களே அயோக்கியனாக இருந்தான்னா சாதாரண ஜனங்க அயோக்கியனாக இருக்கிறதுக்கு தயங்கவே மாட்டான். அவனே பண்ணுறான், நம்ம பண்ணால் என்ன தான் நினைப்பான். அந்த ஃபீலிங் இங்கே வந்திருக்கு. அந்த டிட்டீரியரேஷனுக்கு மெயின் ரீசன் அது மாறணும். அதுக்கு தான் நான் போய் சொன்னேன், ஓட்டு சரியாக போடணும். நீராராடியா டேப்ஸ் வரும். திமுக ஆட்சி மீண்டும் வந்துட்டான்னு என்ன பண்ணுறது? திமுக ஆட்சி ஏன் சார் இங்கே வந்து திமுக ஆட்சி வந்தால் அது இது பயங்காட்டிகிட்டே இருக்கு, மிரட்டிகிட்டே இருக்குங்க. வராதுன்னு இது என்ன ரீடரா? என்னம்மா பொம்மை பாப்பியா, படிப்பியா? சிந்துஜாவா? ரைட் பேஜ். யார்? My name is B. Sindhuja. Very good. Present teacher. ஆசிரியர் உட்பட அனைவருக்கும் வணக்கம். 1 ரூபாய் அரிசி முதல் 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் வரை நாடே ஊழலில் முழுகிக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. திரு ரஜினிகாந்த், திரு விஜயகாந்த் போன்றவர்கள் இதை உணர வேண்டும்.
ஆதலால் ஆசிரியர் அவர்களே, எமக்கு தொழில் எழுத்து என்று இருந்து விடாமல் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் நல்லவர்களை ஒன்று சேர்த்து இந்த நாசகார ஆட்சியை அகற்ற பாடுபடுங்கள். உங்களால் முடியும். தமிழ்நாடே தங்களுக்கு நன்றி கடன்படும். பெண்ணினம் என்றாலே உங்கள் அகராதியில் தாழ்ந்தவர்கள் என்று வருகிறது. காரணம் கேட்டால் அவர்களுக்கு ஆளுமை சக்தியை ஆண்டவன் கொடுக்கவில்லை என்கிறீர்கள். தற்பொழுது மூழ்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மீட்டு எடுக்க போவதே ஜெயலலிதா மேடம் என்கிற பெண்தானே. இதற்கு என்ன சொல்கின்றீர்கள்? தமிழ்நாட்டில் உள்ள கோவில் சொத்துக்களை பற்றி ஒரு நியாயமான ஆய்வு நடத்தினால் இன்னொரு ஸ்பெக்ட்ரம் பூதம் வெளியே வரும் என்று இந்து முன்னணி அமைப்பாளர் திரு ராமகோபாலன் கூறியுள்ளார். அதை பற்றி என்ன கூறுகின்றீர்கள்? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலைக்கு காரணமான விடுதலை புலிகளை ஒடுக்கிய ராஜபக்சவை எப்போதும் பார்க்கின்றீர்களே. பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சவை எப்போதுதான் பார்ப்பீர்கள்? 41 வயதை நிறைவு செய்து 42 வயதில் அடியெடுத்து வைக்கும் துக்ளக்கும் அதன் ஆசிரியரும் என்றும் வாழ இறைவனை வேண்டுகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். என்னை பெண்களின் விரோதின்ற மாதிரி பேசிட்டு போறாங்களே, இத்தனோண்டு பொண்ணு சொன்னாலும் கேட்டுக்கிறேன். நான் இதான் பொறுமையா கேட்டுக்கிறேன். ஆம்பளை கூட நான் இன்டரப்ட் பண்ணேன். ஆனா இந்த பெண்மணியை, இந்த மாது சிரோன்மணியை, அவர்களை நான் இன்டரப்டே பண்ணல. அந்த அளவு பெண்கள் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஜெயலலிதாவை பத்தி சொன்னாங்க, அது மட்டும் என்ன அப்படின்னு. பெண் தானேன்றாங்க. ஆமா, நான் மட்டும் வேற என்ன சார் சொல்றேன்? இருங்க, பெண் தானேன்றாங்க. ஆமா, பெண் தான். அதுக்காக பயப்படணுமா என்ன? எல்லாரும் ஜெயலலிதா கிட்ட பயப்படலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான், கரெக்டு தான். ஆமாம்மா, ஆமாம்லாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். வாட் யூ சே இஸ் ரைட் அப்படின்னு உரக்க சொல்லுவேன். அந்த தைரியம் எனக்கு உண்டு. எஸ், ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு. இன்னொன்று, ஜெயலலிதாவுக்கு அக்சஸ் கிடையாது. கருணாநிதிக்கு தான் நல்ல அக்சஸ் உண்டு. யார் ஒன்னாலும் பார்க்கலாம். யாரனா வரமாட்டானா, பாராட்ட மாட்டானா? சரி, வைரமுத்து பாராட்டிட்டு போயிட்டார், ரைட்டு. அப்புறம் வாலி பாராட்டிட்டு போயிட்டார், ரைட்டு. இவங்க திரும்பி திரும்பி எத்தனை மணி தடவைனாலும் வருவாங்க, அது வேற விஷயம். வேற யாரனா வரமாட்டாங்களா? இப்படின்னா அக்சஸ் இருக்குதான் இருக்கும் எல்லாருக்கும். அது வீரமணி, அதாவது யாரை மீட் பண்ணிடுறாரு? அப்படி சாதாரண ஏழை ஜனங்களையா? அவர் ஆட்சியில் அவஸ்தப்படுறவனுக்கு அக்சஸ் இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி பார்க்கறான்? காரியம் வேண்டியவன், கமிஷன் கொடுக்கிறவன், வியாபாரம் பண்றவன், சீட்டு கேட்கிறவன், இவனுக்கெல்லாம் அக்சஸ் இருக்கு. அவனுக்கெல்லாம் அக்சஸ் இருந்தா நமக்கு என்ன, இல்லாட்டா நமக்கு என்ன? பீப்புள் வித் அ பர்பஸ் டூ கோ அண்ட் மீட் ஹர். பார்க்குறோம் பேப்பரில். அதனால இப்போ நிறைய கிரிட்டிசிசம் அன்ஃபேராகவே வந்துட்டுருக்கு ஜெயலலிதாவை பற்றி. சரி, அதுக்கும் கடைசியில் வரேன். பாருங்க, பொம்பளை பாருங்க, நம்மளை எங்க ட்ராக்லேருந்து மாற்றி விட்டு போயிட்டா பாருங்க. ஆட்சி மாற்றத்துக்கு நான் தான் வழி பண்ணணுன்றாங்க. பெண்களுக்கு என் மேலே எவ்வளவு நம்பிக்கை நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. பட் நான் என்னமோ ஒரு நல்ல கூட்டணி வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு நான் வழி பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அதுவாக வரும்னு தான் நம்புகிறேன். நான் கோயில் சொத்து ஒன்று, நான் இந்த ராமகோபாலன் குருமூர்த்தி இவாகிட்டேருந்து கொஞ்சம் இதில் டிஃபர் ஆகிறேன். டோட்டலாக கவர்மெண்ட் ஒதுங்கிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல முன்ன தர்மகர்த்தானாக்க தன் சொத்தை கோயிலுக்கு கொடுத்தான். இன்னைக்கு கோயில் சொத்தை தான் தான் எடுத்துப்பான். தர்மகர்த்தானா இன்னைக்கு அப்படியே போச்சு, அவனுடைய தர்மம் அப்படி இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதில் கண்ட்ரோல் வேண்டியது தான். அது எந்த அளவு இருக்கணும்